ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜேஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்கத்த, நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு குடும்பமும் எப்படி ஒன்று சேரும்? நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணால் தானே ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும். இங்கே பாருங்கத்த, எதுக்கும் பயப்படாமல் நம்ம ஈவினிங்காக போயிட்டு அவங்கள விருந்துக்கு கூப்பிடுவோம். கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை ஊசி பேத்திக்கிட்டு இருக்காங்க. கோமதியும் ஒரு வேகத்தில் சரின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் தான் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. தான் புருஷன் என்ன சொல்லுவார், அண்ணனுங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஈவினிங்கும் ஆயிட்ட உடனே நம்ம அதாவது மீனாவும் நம்ம ராஜேஸ்வரியும் இங்கே பாருங்கத்த வாங்கத்த போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருங்கடி நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ என்ன பண்ணுறீங்கடி, ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருடி, இதெல்லாம் வேண்டான்னு எனக்கு தோணுது, இத்தோடையே நம்ம நிப்பாட்டிடலாண்டி அப்படின்னு சொல்லவும், என்னத்தை எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு இத்தோடைய நிப்பாட்டிடலான்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. வாங்க, எந்த பிரச்சனையும் வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பிரச்சனைன்னு வராமையாக இருக்குது. டெய்லியும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தானே இருக்குது. அதுக்காக நம்ம குடும்பத்தை நம்ம விட்டுற முடியுமாத்த? 30 வருஷமாக நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி என்னையும் கஷ்டப்பட விடக்கூடாதுல்ல. உங்கள் கஷ்டத்தை நானும் அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சா வாங்கத்த போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே ஏதோ ஒரு வேகத்தில் நம்ம கோமதியும் கிளம்புறாங்க. போன உடனேயே சக்திவேலும் முத்துவேலும் அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு தன்னோட வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த சக்திக்கு பயங்கர சந்தோஷமாக வருது. அதாவது பயங்கர கோவம் வருது சக்திக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்தியில இருந்துட்டு என்ன உறவு கொண்டாடத்துக்கு வந்துட்டாங்களா, ஏதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்களேன்னு அவங்கள காப்பாத்தி விட்டான். இப்போ உறவு கொண்டாடலான்னு வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்களே, இதனாலதான் அவங்களுக்கு யார்கிட்டயும் எந்த இடமும் கொடுக்காம இருந்தது பாத்தீங்களா? கதவை திறந்து விட்டா நாய் உள்ள போற மாதிரி எப்படி வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொல்லவும், இதை கேட்ட முத்து இருந்துட்டு, என்ன சக்தி, என்ன அது உன்னோட தங்கச்சி, அதே மாதிரி உன்னோட பொண்ணு, ரெண்டு பேரையும் பார்த்து நீ என்ன சொல்ற? இது அவங்களோட வீடு தானே, அவங்க வந்தா என்ன அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு சக்திக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதிக்கு அப்படியே பயங்கரமா அழுக வந்துருது. அண்ணனுங்களை ரெண்டு பேரும் பார்த்துட்டு பயமும் கூட, ஒரு மாதிரி அவங்க பேசுவாங்களா மாட்டாங்களா, தன்னை பார்த்துட்டு பேசாம போயிடுவாங்களோ அப்படி இப்படின்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியே போயிட்டு, அண்ணன் என் கூட பேச மாட்டீங்களாண்ணே, நான் இந்த வீட்டுக்குள்ள வரவாண்ண, 30 வருஷமா இந்த வீட்டுக்கு வரணும்னு நானும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது நடந்த பாடே கிடையாது. இப்போ உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, வரட்டுமானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அனுதாபமாக கேட்கவும், இதை கேட்ட நம்ம முத்து இருந்துட்டு, என்ன கோமதி, உன்னோட வீடு தானே இது, உள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சக்தி இருந்துட்டு, என்ன மகளை உள்ளே சேர்த்துட்டோம், இப்போ தங்கச்சியும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ 4 பங்கா பிரிக்கலான்னு பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம முத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன சக்தி பேசுற, நீ என்ன பேசுற, எல்லாம் நீ புத்தியோட தான் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, நீங்க என்னென்ன பண்ணி அதாவது என்ன பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இங்க பாருங்கண்ணே, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இவங்களை ரெண்டு பேரையும் நான் உள்ள சேர்த்தவே மாட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டதெல்லாம் மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு ஓடுகாலி, அவ ஓடி போயிட்டு நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தினா, இப்போ அந்த ஓடுகாலி ஓடுதுன்னு சேர்த்து இந்த ஓடுகாலியும் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு என்னால் தாங்க முடியல. இப்போ வரைக்குமே அது பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. அது எல்லாத்தையும் மறந்து இவளை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு? நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு. காலம் முழுக்க மனசு மாறாமல் ஒரே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் மக பாசத்தில் இப்போது தங்கச்சியும் ஏற்றுக்கலான்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி இருந்துட்டு முத்துவேல கண்டபடி பேசவும், என்ன வெளியே சத்தமாக இருக்குதுன்னு காந்திமதி, வடிவு, மாறி அப்படின்னு 3 பேருமே வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்காடு. டே சக்தி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ, யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, உனக்கு கொஞ்சமாவது புத்தின்றது ஒன்று இருக்குதா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னாதான் என்ன எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்றியா? இப்போ உன்னோட மகளையும் பேத்தையும் உள்ள சேர்த்துக்கிட்டு சொத்தை பிரிச்சு கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது நடக்கவே நடக்காது. எல்லா சொத்தும் என்னோட பையனுக்கு மட்டும்தான் வந்து சேரும். இங்க பாருங்கண்ணே, நீங்கள் இனிமே அந்த குடும்பத்து கூட பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது.
இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலையும் அவங்கள காப்பாற்றவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரிக்கு பயங்கரமா அழுக வந்துடுது. சித்தப்பா, என்ன சித்தப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்க சொத்துக்காக தான் நாங்க வந்தோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. உங்க சொத்துல நாங்க ஒரு ரூபாய் கூட கேட்க மாட்டோம் சித்தப்பா. நீங்க எங்க கூட பேசி சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதுக்காக தான் அத்தையும் வந்திருக்காங்க. ஆனா இப்படி அசிங்கப்படுத்தி பேசுறீங்களே சித்தப்பா, இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உருகி போயிட்டு நம்ம சக்திவேல் கிட்ட பேசுவோம். சக்திக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலையும் தன்னோட பையனுக்கு எல்லா சொத்தும் வந்து சேரணுமேன்றதுக்காக அந்த குடும்பத்தையே சுக்குநூறா உடைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காந்திமதி இருந்துட்டு, இங்க பாருடா சக்தி, நாக்கில் கத்தியை வச்சு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா. எதுக்காகடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? உங்கள் அண்ணன் பாவம்டா. உங்கள் அண்ணன் மூஞ்ச பாரு. இதனால் வரைக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காரா? அதுவும் நீ பேசுறதெல்லாம் கேட்டு எவ்வளோ மனசு உடைஞ்சு போய் நிற்கிறாருன்னு பாருடா. ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பண்ணாதடா. உனக்கு என்ன கல்லு மனசாடா? என்னோட முத்தோட மனசே மாறிடுச்சு. உன்னோட மனசுக்கு என்னடா இப்போ? இங்கே பாருடா, என்னோட பொண்ணும் சரி என்னோட பேத்தியும் சரி இனிமே எங்க வீட்டுக்கு வருவாங்க. அதுவும் சொத்துக்காக தான் வராங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுற. உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாடா? அவங்க சொத்துக்காக தான் வராங்கன்னு உனக்கு தெரியுமாடா? அவங்க எதுக்காக வராங்கன்னு உனக்கு தெரியும்லடா? அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்கள எதுக்காகடா இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாராத்தா, நீலி கண்ணீர் வடிக்காத. இப்போதைக்கு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து சொத்துல தானே கையை வைப்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இங்கே பாருங்க, எனக்கும் அண்ணனுக்கும் மட்டும்தான் சொத்து. மீதி யாருக்குமே இந்த மாதிரி சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கறதெல்லாம் இல்லை. இங்கே பாருங்க, இவங்க திரும்ப நம்ம குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாலாம் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஏதோ என்னோட குடும்பத்து ரத்தம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் காப்பாற்றி விட்டா இப்போது எங்களுக்கே ஆப்படிக்கிறதுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வராரு. வந்த உடனே வீட்டாண்ட சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அண்ணன் என்னென்ன ஆச்சு? எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா என்னக்கா ஆச்சு? என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க? என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா பழனி, அண்ணனுங்க 2 பேரும் நான் சொத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறாங்கடா. இல்லைடா, நான் சொத்துக்காலெல்லாம் வரல. நான் உங்களை பார்க்கறதுக்காகவும் உங்கள் கூட திரும்பவும் பேசி நம்ம வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசி இருக்கணுன்றதுக்காக தான்டா வந்தேன். ஆனால் இது எதுவுமே அண்ணனுங்க புரிஞ்சுக்காம என்னை தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்கடா. நீங்களே சொத்து கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு பழனி இருந்துட்டு, அண்ணன் என்னென்ன இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அக்கா ரொம்ப பாவம். அக்கா இந்த மாதிரியெல்லாம் கேட்கவே கேட்காது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும்டா. நீங்கள் வந்து பேசாத அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்க சித்தப்பா, இனிமேல் நீங்கள் பேசாதீங்க. உங்ககிட்ட நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததே பெருசு. இங்கே பாருங்கள், உங்கள் சொத்துக்காக தான் நாங்கள் வந்தோன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கி வந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருந்து ஒன்று இல்லவே இல்லையா? இங்கே பாருங்கள், நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் உறவு வேணும்னு கேட்குற வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் இந்த வீட்டு வாஸ்துப்படிகை கூட நாங்கள் மிதிக்க மாட்டோம். நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கூட்டிகிட்டு அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, இவ்வளோ கொடூரமான ஒரு புத்தியோடு இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. எதுக்காகட சக்தி இப்படியெல்லாம் இருக்க? இங்கே பாருங்கண்ணே, என்ன உறவு கொண்டாடி சொத்தெல்லாம் அவங்க பேரில் எழுதி வச்சிடலான்னு பார்க்குறீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. தன்னோட பொருள் எல்லாத்தையுமே அந்த வீட்டில் இருந்து கொடுத்து அனுப்பிட்டாங்களே, இப்போது அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கண்டிப்பாக நான் எப்படியாவது மாமா கூட சேர்ந்தே ஆகணும். நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். எல்லாரும் ஃபோனும் பிளாக் வேற பண்ணிட்டாங்களே, யாருக்கும் ஃபோனும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு நம்ம மயிலுக்கு ஞாபகம் வருது. கடைக்கு போயிட்டு பேசலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம யார் மாணிக்கம் இருந்துட்டு, மயில் சாப்பிட்டியா மயில்? நீ இப்படி உடஞ்சி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மயில். இப்படியெல்லாம் இருக்காத மயில். நீ நார்மலாக எப்பவும் போல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மாணிக்கம் இருந்துட்டு மயில்கிட்ட அட்வைஸ் பண்ணுவோம். இல்லைப்பா, என்னோடய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு இல்லை,
இனிமே என்னோட புருஷன் வீடும் இல்லை, அதாவது என்னோட புருஷன் வீடும் இல்லை, மாமியார் வீடும் இல்லைல்ல, எனக்குன்னு யாருமே இல்லை இந்த உலகத்தில். எனக்குன்னு யாராச்சும் இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா கூட எனக்குன்னு யாருமே இல்லைல்லப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா மயிலு, இப்படியெல்லாம் பேசாத. நாங்கள் 2 பேரும் உனக்கு இல்லையா? இங்கே பாருங்கப்பா, நீங்கள் 2 பேர் தானே. அதாவது உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னா கண்டிப்பாக என்ன கூட தூக்கி வெளியே வீசிடுவீங்கல்லப்பா. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இப்போவே அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எப்படா இந்த வீட்டை விட்டு போவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை எப்படிப்பா எனக்கானவங்கன்னு நான் யோசிக்க முடியும்? கண்டிப்பாக எனக்கானவங்கன்னு நான் யோசிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னோட மாமியார் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் உனக்காக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவங்களும் உன்னை வீட்டை விட்டு தாண்டி துரத்துனாங்க. ஏன்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கண்டபடி யோசிக்காம முதல்ல சாப்பிடுடி அப்படின்னு சொல்லவும், நம்ம சுடர் இருந்துட்டு, அக்கா ப்ளீஸ்க்கா, நீ இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்காதுக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீ சாப்பிடுக்கா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இங்க பாரு சுடரு, அப்பா அம்மா பேச்சை நீ கேட்கவே கேட்காத. அவங்க பேச்சை கேட்டதுனால தான் என்னோட வாழ்க்கை இந்த நிலைமையில வந்து நிற்கிது. பட்டத்துக்கு அப்புறமும் எனக்கு புத்தி வரலன்னா என்ன பண்றது? நான் பொய்யெல்லாம் அவங்க வீட்டில் தெரிஞ்ச போது திரும்பவும் எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருக்கணும். பொய் மேலே பொய் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் அவங்கள இழுத்துட்டு போயிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, இதெல்லாம் எனக்கு தேவையா? இங்கே பாரு, அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அம்மா கேட்காம இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டு என் மேலே இன்னும் வெறுப்பு அதிகமாகிற மாதிரி தானே அம்மா பண்ணி வச்சுருக்காங்க. இனிமே மாமா என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்கல்ல. இனிமே மாமா கூட என்னால் பேச முடியாது, அவர் ரூமில் என்னால் தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மயிலு, நீ கவலையே படாத. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு அதாவது கோமதி கிட்ட, அத்தை இங்கே பாருங்க அத்தை, மதியத்துக்கு என்ன சமைக்கட்டும், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, நீங்கள் தான் காலைல சமைச்சிங்கல்ல, நான் மதியம் சமைச்சிக்கிறேன், போங்கடி, நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்கடி அப்படின்னு சொல்லவும், இல்லத்தை பரவாயில்ல நாங்கள் செய்கிறோம், நீங்கள் சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது மயில் வராங்க. வந்த உடனேயே, அத்தை மாமா மீனா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கவும், அத்தை வெளியே யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது இல்ல அத்தை? அப்படியாடி, எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லத்த, யாரோ இருக்காங்க போல, வாங்கத்த போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. போய் பார்த்துட்டு வாடி, நான் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறேன். இல்லத்த, வாங்கத்த போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனேயே நம்ம பாக்கியம் குடும்பத்தில் அதாவது மயில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்கே பாருடி, இங்கே எதுக்காகடி வந்த? என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தினது பத்தாதா? அவங்கள அவமானப்படுத்துறது பத்தாதா? இதுக்கு மேலே என்னடி பண்ண போற? எல்லார் தலையிலையும் ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு அவங்கள ஒரு அடியா போட்டு தள்ளிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு முடிவு பண்ணிட்டியாடி நீ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது மயில் இருந்துட்டு, இங்க பாருங்கத்த, என்ன அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்காதீங்கத்த, நான் ரொம்ப பாவம், என்னோட அப்பா அம்மாவை பேச்சை கேட்டதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணேன்? இங்க பாருங்கத்த, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கத்த, கண்டிப்பா இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட யார்கிட்டயுமே பொய் சொல்ல மாட்டேன், நான் உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு மூலையில் இருந்துட்டு போகிறேனே, என்னை மன்னிச்சு வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கோங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீட்டை விட்டு போகலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி அவங்கள வர வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஆயுசு முழுக்க நீயும் உங்கள் அப்பனும் உங்கள் அம்மாவும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருமையில் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு, இவங்கெல்லாம் திருந்தாத ஒரு ஜென்மம், அதனால இவங்களை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நம்ம நடக்க வேண்டியதாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்னோட பொண்ணு இந்த வீட்டில் எப்படி வாழ வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம், கண்டிப்பாக என்னோட பொண்ணு இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழ்வான், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர திமிரா சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, எல்லா தப்பும் பண்ண உனக்கு இவ்வளோ திமிரு இருக்குன்னா எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், இங்கே பாரு, உன்னால் ஆனதை பார்த்துக்கோ, கண்டிப்பாக உன்னோட பொண்ணுக்கும் சரி என்னோட பையனுக்கும் சரி எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இன்னும் 2 நாளில் டிவோர்ஸ் கிடச்சிரோன்னு சரவணன் என்கிட்ட சொன்னான், அந்த 2 நாளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கண்டிப்பாக உங்களை 2 பேரையுமே நான் பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு, அத்தை வாங்கத்தை, நீங்கள் உள்ளே போகலாம் வாங்கத்தை, நீங்கள் எதுவும் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யார்
அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருங்க, கண்டிப்பா உங்க வீட்ல என்னோட பொண்ணு சந்தோஷமா வந்து வாழ்வா. அத நீங்க பார்க்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்களே வந்து கூட்டிட்டு போக போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வெளிய போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடையில ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் ஏதோ நெனப்புல வேல பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா சரக்கையும் கரெக்ட்டா போடுறோமா, இல்லையா எதுவுமே தெரியாம அமைதியா நின்னுட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குழலி இருந்துட்டு தன்னோட தம்பி வாழ்க்கை இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 4, 5 மணிக்கு எழுந்து வந்து, "இங்க பாருங்க, எதுக்காக என்னோட தம்பிக்கு இப்படி ஒரு பொண்ண பார்த்தீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டுட்டு நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு "இங்க பாரு குழலி, சரவணோட வாழ்க்கைய நாங்களே அழிக்கணும்னு விரும்புவோமா சொல்லு? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தையே பண்ணேன். ஆனா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த அவன் பண்ணுவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அவ்வளோ கோவத்துல இருக்கேன். என்ன பண்றது? இனிமே அவன எதுவும் சொல்லக்கூடாது. ஏதாச்சும் சொல்லிட்டா ஏதாச்சும் பண்ணிப்பானோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால தான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இத கேட்டுட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உக்காந்துட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் போறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போன உடனேயே அதாவது ஹால்ல நம்ம கோமதி உக்காந்துக்கிட்டு விட்டத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டு, "இங்க பாரு கோமதி, உனக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி சோர்ந்து சோர்ந்து போய்க்கிட்டே இருக்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும். நீ கவலையே படாத." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இத கேட்டுட்டு நம்ம கோலம் அ இத கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு, "அத்தை இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலையே படாதீங்க." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, "ஏங்க, நான் சரவணனுக்கும் சேர்த்து சாப்பாடு குடுத்து அனுப்பவா? இல்ல நீங்க இங்க சாப்பிட்டு போறீங்களாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "இல்ல, இல்ல நாங்க 2 பேரும் வெளியவே சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு எதுவும் வேணாம். ஏதோ வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்தேன். சரி நான் கடைக்கு கிளம்புறேன். சரவணன் மட்டும் கடையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதனால நானு கடைக்கு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு வெளியே ஓடி வந்து நம்ம பாண்டியன பார்க்குறாங்க. ஒரு மாரி ரொம்பவே மிஸ் பண்ற மாரி பார்க்கவும், நம்ம கோமதி இருந்துட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்டுட்டு இருக்காங்க. தன்னோட விளக்குல எ எ எரியவே எரியாம ரொம்பவே அடம்பிடிச்சிருந்த விளக்க வந்து ஏத்தி திரும்ப அணைக்க வச்ச நம்ம அ அ அதாவது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரியாகும். நீங்க கவலைப்படாம போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அத்த. சரிடி." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி ரெஃபரன்ஸ் பண்ண ஒரு எது ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, அந்த கிஃப்ட்ட எடுத்து பிரிச்சு பார்க்குறாங்க. அதாவது செவுத்துல டிசைன்ஸ் எல்லாம் வரையிற மாரி. அது ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வச்சுட்ட உடனேயே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. கத்திக்கிட்ட உடனேயே நான் கிளம்பணும். அங்க போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அ எல்லா வேலையும் செஞ்சுட்டு திரும்பவும் அதாவது குளிச்சுட்டு, ரெடி ஆயிட்டு, சாப்பிட்டு, சாமி கும்பிட்டு, எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க நம்ம ராஜி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு நடந்ததெல்லாம் நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "கடவுளே! என்னோட பையன் வாழ்க்கைய மட்டும் நீ காப்பாத்தி குடுத்துரு கடவுளே! இனிமே உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன், என் பையன் வாழ்க்கைய தவிர." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பையனோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் ஆயிப்போச்சே! தான் பையன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நெனச்சேன். ஆனா, அவன் வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பா குமார் இருந்துட்டு சக்தி கிட்ட போயிட்டு, "என்னப்பா, என்ன நடந்துச்சு வீட்ல? அண்ணனுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துச்சா?" இல்லடா குமாரு. அண்ணனுக்கும் சரி, எனக்கும் சரி எந்த ஒரு டவுட்டுமே வரல. அப்படி வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் நானு." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அ யாரு நம்ம சரவணன்
சரவணன் வந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே பழனிய பார்த்துட்டு, "மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா. நீங்க இந்த வீட்டுக்கு வந்தத நினைச்சு. இங்க பாருங்க மாமா, நீங்க கவலையே படாதீங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம அதாவது அம் யாரு நம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காந்திமதி இருந்துட்டு சக்திகிட்டயும், முத்துக்கிட்டயும், "இங்க பாருங்கயா, 2 பேருக்குமே உங்ககிட்ட ஒரு புத்திமதி சொல்றேன். உங்க வயசுக்கு தான் என்னோட அனுபவமும். அதனால உங்ககிட்ட நெறைய விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் இல்லாத காலத்துல நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நீங்க ரெடி பண்ணலையா? அதனால நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு தன்னோட மருமக பயங்கர சந்தோஷம். அதாவது தான் கூட மாமியாரும் வேலை பார்க்கறதுக்கு வராங்களே அப்படின்னு பயங்கர குஷியில இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது யாரு தோல் பிரிஞ்சதான் நம்ம அம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாரி கோவத்தோட முத்துவேல் கிட்ட, "இங்க பாருங்கண்ணே, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லண்ணே. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ராஜோட டியூபு ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருந்தா கண்டிப்பா இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அது யாரு நம்ம கதிர் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனேயே ராஜ பார்த்து, "என்ன ராஜி, இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கு. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லைங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு நான் என்னோட அப்பா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்பா, அம்மா எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா பேசினேன் தெரியுமா? எல்லாருமே என்கிட்ட பேசவும் செஞ்சாங்க. அதுவும் என்னோட அப்பாவும், பெரியப்பா சித்தப்பாவும் என்னை இந்த வீட்ட விட்டே தொரத்திருவாங்கன்னு நெனச்சேன். ஆனா, என்ன தொரத்தாம என்னோட பொண்ணுக்கு அதாவது அதாவது என்னோட தொரத்தாம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நெனச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மாறி இருந்துட்டு, "என்னக்கா, என்ன பொண்ணோட சென்டிமெண்ட்டா? உனக்குன்னு ஒரு குழந்தை பொறந்திருந்தா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உனக்கு தான் குழந்தையே பிறக்கலையே. எப்படி?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரொம்பவே ஒரு மாரி ஃபீல் ஆயிடுது நம்ம வீராக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது காந்திமதி இருந்துட்டு சக்திவேலுக்கிட்டயும், முத்துவேலுக்கிட்டயும் பேசி கொஞ்சமாவது மனச மாத்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, "அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்கள மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு தான் நெனச்சேன். ஆனா இப்படி உங்கள அசிங்கப்படுத்துவாங்கன்னு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்ல அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னால தானே உங்களுக்கு எல்லாமே இப்படி நடந்துச்சு. இனிமே என்னால உங்களுக்கு எதுவும் நடக்காது அத்தை. இனிமே உங்ககிட்ட நான் அந்த மாரி சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அது கோமதி இருந்துட்டு, "இங்க பாரு ராஜிமா, நீ கவலைப்படாத. என்னோட அண்ணனுங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் அதாவது மாமா இந்த விஷயத்த பார்த்துட்டாங்களேன்னு நெனச்சு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர்கிட்ட நான் போயிட்டு என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவேனா? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது" அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் உள்ளுக்கு வராரு. உள்ள வந்த உடனே, "என்ன கோமதி, என்ன நடக்குது இந்த வீட்ல? ஒவ்வொன்னும் எனக்கு தெரியாம தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறமா பிரச்சனைனா மட்டும் எல்லார்கிட்டயும் சொல்லி எப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மாரி யாருமே நான் இந்த உலகத்துல பார்த்ததே கிடையாது" அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கவும், இத கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்க பாருங்க, வந்ததும் வராததுமா எதுக்காங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க பேசுறீங்க? இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் நீங்க பேசவே தேவையில்ல. நீங்க இப்படி பேசி தான் நான் புரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் இல்ல. நீங்க பேசாமயே நான் புரிஞ்சுப்பேன். நீங்க கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட்டும் வந்துருது. இத பார்த்துட்டு நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷத்தோட, "இங்க பாரு ராஜி, எக்ஸாம் ஹால் டிக்கெட் எல்லாம் வந்துருச்சு. நீ சீக்கிரமா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போமா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் இருந்துட்டு தன்னோட வாழ்க்கைய நினைச்சு கடைக்குள்ளேயே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் கடைக்கு போயிடுறாங்க. போன உடனேயே நம்ம மயில பார்த்த சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்து, "இங்க பாருடி, இங்க எதுக்காகடி வந்த? இங்க இருந்து நீ மட்டும் போலன்னா எனக்கு கோவம் வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லயே நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. காய்கறி வாங்க வந்தவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சொரக்கா அதாவது 2 சொரக்கா ரூ. 10ன்னு வித்துக்கிட்டு இருக்கோம்லப்பா. இந்த சொரக்கா எல்லாமே
நம்ம பாண்டியன் இருந்துட்டு மயிலை பார்த்துட்டு இங்கே பாருப்பா, நீ எது பேசுகிறதா இருந்தாலையும் கோர்ட்டுக்கு வந்து பேசிக்கோப்பா, இங்கே எந்த பிரச்சனையுமே பண்ணாத. நான் அதாவது நீ எங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்திருந்தாலாம் போதும், இனிமேல் கஷ்டப்படுத்தாத என்னோட குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், என்னமாமா நீங்களே இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே, இப்போது என்னோட வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லுங்கள், ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நீங்கள் இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, யாரடி வாழ்க்கை உன்னோட வாழ்க்கையை கெடுத்தது, என்னோட அப்பாவா இல்லை நானா, உன்னோட வாழ்க்கையை நீயே தலையெல்லாம் மாற்றிக்கிட்டதுக்கு நாங்கள் என்னடி பண்ணுவோம், இங்கே பாருடி, திரும்ப திரும்ப என்னோட அப்பா கிட்டே இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்திக்கிட்டு இருக்கவும், நம்ம மயில் இருந்துட்டு சடார்னு போயிட்டு அதாவது பாண்டியன் காலில் விழுந்துடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா, இந்த வீட்டில் நான் ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் இருந்துக்கிறேன் மாமா, நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம சரவணனும் சரி பாண்டியனும் சரி அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில்